إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக நோய் நிவாரணிக்கான துஆக்கள், நோய் நிவாரணிக்கான துஆக்கள் என்ற இந்த தலைப்பு. இந்த தலைப்பை நாம் இன்று பார்ப்போம். நோய் நிவாரணிக்காக ஓத வேண்டியவைகள் துஆக்கள் என்ற தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தலைப்பில் நாம் ஆதாரபூர்வமான செய்திகள், அதாவது அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து உள்ள செய்திகளை நாம் இன்று இதில் பார்க்கவிருக்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில், அதாவது முதலாவதாக நாம் இதில் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், முதல் செய்தியாக நீங்கள் இதிலே பார்க்கலாம். அதாவது யா அய்யுஹன் நாசு கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹு தஆலா மனிதர்களை விழித்துச் சொல்கிறான், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது. மவ்இதத்தும் மின் ரப்பிக்கும். அதே போன்று வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு, உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று வஹுதம் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், மேலும் அது மூமின்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல்லருளாகவும் உள்ளது என்று சொல்கிறான். அதே போன்று குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதம் வஷிஃபா, ஆரம்பத்தில் உள்ள வசனம் 10வது அத்தியாயத்தின் 57வது வசனம், அடுத்த வசனம் 41வது அத்தியாயத்தின் 44வது வசனம். குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதம் வஷிஃபா, இது ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியும் அருமருந்தும் ஆகும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துவான், அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி நாம் 26வது அத்தியாயத்தின் 80வது வசனமாக பார்க்கிறோம். எனவே அல் குர்ஆன் ஷிஃபாவாக இருக்கிறது. அதே போன்று நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ், அவன் ஷாஃபியாக இருக்கிறான், குணமளிப்பவனாக இருக்கிறான் என்ற இந்த அடிப்படைகளோடு அடுத்து நாம் செல்வோம் ஒவ்வொரு துஆக்களாக. இன்று நாம் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்ன, ஒவ்வொரு துஆக்கள், இது தொடர்பாக வரக்கூடிய துஆக்களை நாம் என்ன செய்வோம், ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். இதன் முதலாவதாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய துஆ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இது அபூதாவூதில் இடம்பெறுகிறது, இந்த செய்தி அஹ்மதிலும் இடம்பெறுகிறது, நசாயிலும் இடம்பெறுகிறது. இந்த செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வமின் செய்யில் அஸ்காம். இன்னும் சில ரிவாயத்துக்களில் வசையில் அஸ்காம், வமீன் என்ற வார்த்தை இல்லாம வசையில் அஸ்காம் என்றும் வரும். அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வமின் செய்யில் அஸ்காம். யா அல்லாஹ், குஷ்டத்தை விட்டும், பைத்தியத்தை விட்டும், தொழுநோயை விட்டும், தீய நோய்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நாங்கள் நோய்க்குரிய நிவாரணம் என்று சொல்கின்ற பகுதியில் ஒன்று இருக்கிறது, அந்த நோய்
வருவதற்கு முன்னால் நாம் தேடக்கூடிய பாதுகாப்பு. ஒரு நோய் வருவதற்கு முன்னால் நாங்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்பில் வந்த துவாக்கள் இருக்கின்றன. அதே போன்று அந்த துவாக்கள் ஒரு நோய் வந்த பிறகும் அந்த துவாக்களை ஓதலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டு விதமாக நாம் பார்க்கலாம். அப்ப இந்த துவா பொறுத்தவரை இது பொதுவாக ஒரு நோய் வருவதற்கு முன்னாலும் ஓதலாம், ஒருவருக்கு நோய் ஏற்பட்ட பிறகும் இதை ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸய்யிஇல் அஸ்காம் என்ற இந்த துவா. அப்ப இது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத் செய்தியாக இருக்கிறது. அப்ப இது நாங்க பல பாருங்க, அதாவது பரஸ் என்றால் அந்த குஷ்டம், ஜுனூன் என்றால் பைத்தியம், ஜுதாம் என்றால் தொழுநோய், அதே போன்று வமின் ஸய்யிஇல் அஸ்காம் என்றால் என்ன, அதாவது தீய நோய்கள். வமின் ஸய்யிஇல் அஸ்காம் என்றால் என்ன, தீய நோய்களை விட்டும். அஸ்காம் என்பது நோய்கள், சகீம் என்றால் சகம் என்றால் நோய், அஸ்காம் என்றால் நோய்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இது இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்கிறோம். முதலாவது துவாவாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸய்யிஇல் அஸ்காம். அடுத்து நாங்கள் வருவோம். இது நாங்கள் படித்த ஒரு துவா தான். இது பொதுவாக நாங்கள் ஆஃபியத்தை கேட்கக்கூடிய துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. அப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை, அல்லாஹ் நான் உன்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கிறேன், ஆஃபியத்தை. இது ஒருவர் நோய் வருவதற்கு முன்னாலும் இதை ஓதலாம், ஒருவர் நோய் வந்த பிறகும் என்ன செய்யலாம், இதை பொதுவாக ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, அல்லாஹ் நான் உன்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். இது ஒரு சிறந்த துவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று நமக்கு கற்றுத்தந்தார்கள். அது புகாரிலும் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இப்போ ஆஃபியத் என்பது நாங்கள் சொன்னோம் ஒரு ஆழமான பொருளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை என்பதை நாம் சொன்னோம். இந்த செய்தி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதியில் 3514, அஹ்மதில் 1783. அடுத்து நாங்கள் வருவோம். இது நாங்கள் கற்ற துவா தான். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. இதில் வஆஃபினி என்று நாங்கள் ஆஃபியத்தை கேட்கிறோம், ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை கேட்கிறோம். இது இதுவும் பொதுவாக ஒரு நோய் வருவதற்கு முன்னால், நோய் வந்த பிறகு என்று பொதுவாக இந்த துவாவை ஒருவர் கேட்கலாம். இப்போ நோய்க்குரிய நிவாரணத்துக்காக உத வேண்டியவைகள் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. ஈருலக நன்மைகளையும் ஒரு சேர பெற்ற ஒரு துவாவாக இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். எனவே இதிலும் நாங்கள் ஆஃபியத்தை என்ன செய்கிறோம், ஆஃபியத்தை கேட்கிறோம். ஆஃபியத்தை கேட்கக்கூடிய துவாவாக இந்த துவா இருக்கிறது. அடுத்து நாங்கள் இதில் பாப்பமாக இருந்தால், அடுத்து நாங்கள் இதில் கவனிக்கக்கூடிய துவாவாக நாங்கள் பார்ப்போம். இந்த துவா பாருங்க, அபூ மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 5229. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. அடுத்து நாம் வருவோம். இந்த செய்தி முஸ்லிம்ல 2739வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இதுவும் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு நோய் வருவதற்கு முன்னாலும் இதை ஓதலாம், ஒரு நோய் வந்த பிறகும் இதை ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக வ ஜமீஇ ஸஹதிக். இது நோய் வருவதற்கு முன்னால் ஓதுவது என்பது சிறந்தது. வ தஹவ்வுலி ஆஃபியதிக், இது என்ன கேட்கிறோம், அதாவது நீ எனக்கு அளித்த ஆரோக்கியத்தன்மை என்னை விட்டு மாறுவதை விட்டும், அந்த ஆரோக்கியத்தன்மை என்னை விட்டு மாறுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவா. அப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக, யா அல்லாஹ் நான் உன் அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதி, ஸவால் என்ற நீங்குதல், நிஅமதிகனா உனது அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும். வ தஹவ்வுலி ஆஃபியதிக், நீ எனக்கு அளித்த ஆரோக்கியத்தன்மை என்னை விட்டு மாறுவதை விட்டும். வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக், அதே போன்று உனது திடீர் தண்டனையை விட்டும். வ ஜமீஇ ஸஹதிக், உனது சகல விதமான கோபங்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துவா. அப்ப இதிலும் வ தஹவ்வுலி ஆஃபியதிக், இதான் நாங்கள் பார்க்குறோம் என்ன, ஆரோக்கியத்தன்மை என்னை விட்டு மாறுவதை விட்டும் என்று நாங்கள் இதில் கேட்கிறோம். இதுவும் நாங்கள் ஆஃபியத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக ஒருவர் கேட்கக்கூடிய துவாக்களில் இது ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது. இது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் முஸ்லிம்ல 2739வது செய்தி. அடுத்து நாம் வருவோம். இதுவும் நாம் படித்த கற்ற ஒரு துவா தான். அஊது பி இஸ்ஸதிகல்லதி லா இலாஹ இல்லா அன்த் அல்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூதூன். அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா பொதுவாக நாங்க இதுல பாதுகாப்பை கேட்கிறோம். இந்த துவா நாங்க படிச்சோம் இதுக்கு முன்னாடி. இப்படி அஊது பி இஸ்ஸதிகனா உனது கண்ணியத்தின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன், உனது கண்ணியத்தின் பெயரால்.
இதுல இன்ன விஷயம் என்று இதுல குறிப்பிடப்படல. எனவே ஒருவர் தீய நோய்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவதாக அவர் எண்ணிக்கொள்ளலாம். அந்த நீயத்திலும் இதை கேட்கலாம். அல்லதி லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லதி லா யமூத், அவன் எத்தகையவன் என்றால் அவனுக்கு மௌத்து கிடையாது. ஆனால் வல் ஜின் வல் இன்சு யமூத்துன், மனிதர்களும் ஜின்களும் மரணித்து விடுவார்கள். அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு என்ன முடிவு அவனுக்கு கிடையாது, அவனுக்கு மரணம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ரப்பிடம் உனது கண்ணியத்தை நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த துவாவை பொறுத்தவரையில இது நாங்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது. அப்ப கெட்ட தீய நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுவதற்குரிய எண்ணத்தில் இதை ஒருவர் கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு பிரார்த்தனை செய்வர்களாக இருந்தார்கள். இந்த செய்தியை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 7383வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அஊது பிஇஸ்ஸத்திகல்லதி லா இலாஹ இல்லா அன்த் அல்லதி லா யமூத் வல் ஜின் வல் இன்சு யமூத்துன். அடுத்து நாங்கள் வருவோம். அதாவது இந்த செய்தியை பொறுத்தவரையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நேற்றிரவு என்னை ஒரு தேள் என்னை கொட்டி விட்டது, ஒரு தேள் என்னை தீண்டி விட்டது, அப்ப நான் அதனால் நிம்மதியான தூக்கத்தை நான் இழந்து விட்டேன் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நீ மாலை பொழுதை அடையும் போது இவ்வாறு கூறியிருந்தால், எவ்வாறு? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று நீ கூறியிருந்தால் என்ன, அதாவது உனக்கு அது தீங்கிழைத்திருக்காது என்று கூறினார்கள். அப்ப இதை பாருங்க, இந்த துவா நமக்கு என்ன, முன்கூட்டியே பாதுகாப்பு நாங்கள் தேடக்கூடிய அமைப்பு. அதை நாங்கள் முன்கூட்டியே பாதுகாப்பை தேடுவது. அப்ப இந்த துவாவை நாங்கள் ஓதினால் அதனால் பாதிப்பு ஏற்படாது. விஷ ஜந்துக்கள் அதே போன்று தேல் போன்றவைகள் கொட்டாது. அப்ப இது நாங்கள் முன்கூட்டியே பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்பிலே வரக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த துவா என்ன, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்பதை ஒரு மாலையில் சொல்வதன் மூலமாக என்ன, இப்படியான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, இப்படியானவைகளிலிருந்து இந்த ஆபத்திலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்ளலாம். அப்ப முன்கூட்டியே பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்பில் உதாரணம் எடுத்தீங்கன்னா மின் ஷர்ரி மா ஹலக், இப்ப அஊதுண்டா நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பி கலிமாத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு, அத்தாம்மாண்டா பரிபூர்ணமான, மின் ஷர்ரி மா ஹலக்னா படைப்புகளின் தீங்கை விட்டும். பொதுவாக இந்த துவாவை நாங்கள் ஓதலாம், மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து நான் என்ன செய்கிறேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்றது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இது முஸ்லிம்ல 5248வது செய்தியாக இந்த செய்தி என்ன செய்கிறது, இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அன்பிற்குரியவர்களே நாம் வருவோம். இது நாங்கள் கற்ற ஒரு துவா தான். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாம்மா. இதுல நீங்க எடுத்து பாருங்க, இதில் நாங்க அல்லாஹ்வின் முழுமையான அந்த சொற்களை கொண்டு, குணமளிக்கும் சொற்களை கொண்டு, முழுமையான அந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், அதே போன்று நச்சு பிராணியிடமிருந்தும், அதே போன்று தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கூறுகிறேன். இதில் பாருங்க, நச்சு பிராணி ஷைத்தானிடமிருந்து, நச்சு பிராணிகளிடமிருந்து, அதே போன்று தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும், அப்ப பொறாமை கண், பொறாமையிலிருந்தும், அந்த இதுல கண்ணேறு, அப்ப அதுல என்ன, கண்ணேறு என்பது அதனுடைய பாதிப்பு, அதிலிருந்து நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்ற இந்த துவா. இது மிக முக்கியமான ஒரு துவாவாக நாங்கள் பார்க்கிறோம். இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி, புகாரில் 3371. இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளையான இஸ்மாயில் இஸ்ஹாக்கு இந்த துவாவின் மூலம் பாதுகாப்பு தேடினார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துவாவின் மூலம் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. அப்ப எனவே கண்ணேறு, கந்திஷ்டி, வேறு விஷஜந்துக்கள், நச்சு பிராணிகள் நாங்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு அழகான துவாவாக இது இருக்கிறது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. அடுத்து நாங்கள் நோய் நிவாரணிக்காக ஓதக்கூடிய துவாக்களில்
அடுத்து இந்த துவாவை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கின்ற போது இவ்வாறு சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியர்கள் ஒருவருக்கு அவர்களுக்காக நோயிலிருந்து இவ்வாறு பாதுகாப்பு கோரி வந்தார்கள். அப்ப அடுத்து இதில் கவனிச்சிங்களா, தம் வழக்கரத்தால் வலியுண்டான இடத்தை பரிவுடன் வருடி கொடுத்து இவ்வாறு ஓதுவாங்க. அப்ப அந்த முன்மாதிரியும் இந்த துவால இருக்குது. என்ன துவா? அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க, அந்த வலியுண்டான இடத்தை பரிவுடன் வருடி கொடுத்து என்று கூடுதலான விளக்கம். அப்ப கையை வச்சோ என்ன செய்யலாம், கையை வைத்து ஓதலாம். இப்ப ஒரு பெற்றோர்கள்டா பிள்ளைகள் மீது அப்படி கையை வைத்து ஓதலாம். ஒரு கணவன் மனைவி என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், அவ்வாறு ஓதலாம் என்பதற்கு இதுல முன்மாதிரி இருப்பதை பார்க்கிறோம். முன்மாதிரி இதுல இந்த துவால இருக்குது. அப்ப என்ன, கையை வைத்து ஓதலாம் என்ற ஒரு முறை. அப்ப இதுல இந்த துவா என்ன, அல்லாஹும்ம ரப்பன் நாசி அதிஹிபில் பஅஸ இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. இதில் பாருங்க, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்பன் நாஸ், மனிதர்களின் இரட்சகனே, அதிஹிபில் பஅஸ் துன்பத்தை போக்கு, இந்த நோயை போக்கிவிடு, இஷ்ஃபிஹி இவருக்கு குணமளிப்பாயாக, வ அன்த ஷாஃபி நீயே குணமளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉ அதாவது உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை, ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா இப்போ நோய் அறவே இல்லாதவாறு குணமளிப்பாயாக என்று இவ்வாறு ஓதுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு நோயாளி, அந்த நோயாளியை நாங்கள் சந்திக்கின்ற போது அந்த நோயாளிக்கு இவ்வாறு ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினாங்க. அவருக்கு அந்த நோயாளிக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்யலாம், இவ்வாறு ஓதலாம், அவருக்கு ஓதலாம் என்பதற்கு இந்த செய்தி ஒரு அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது புகாரில் 5743 ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஅஸ இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. அடுத்து நாங்கள் வருவோம். அதே போன்றுதான் இதுவும். ஆனால் இதில் என்ன வருதுன்றா, இந்த ரிவாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்கள சந்திக்கிறது யார் போகிறாங்க, அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் ரஹிமுல்லா சொல்கிறாங்க, நானும் சாபித் இப்னு அஸ்லம் அல் புனானி ரஹிமுல்லா அவர்களும் அனஸ் இப்னு மாலிக் அவரிடம் சென்றோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த சாபித் ரஹிமுல்லா சொல்கிறாங்க, அபு ஹம்சாவின் தந்தை என்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேன் என்று சொல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதனால் ஓதி பார்த்தார்களோ அதனால் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்டுவிட்டு இவ்வாறு ஓதினார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முதிஹிபல் பஅஸி இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த் ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. அதாவது இறைவா, மக்களை இரட்சிப்பவனே, துன்பத்தை போக்குவவனே, முதிஹிபல் பஅஸ், அதே போல இஷ்ஃபி அன்த ஷாஃபி குணமளிப்பாயாக, நீயே குணமளிப்பவன், லா ஷாஃபிய இல்லா அன்த், லா ஷாஃபிய இல்லா அன்த் உன்னை தவிர குணமளிப்பவர் வேறு எவரும் இல்லை, ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா அதாவது எவ்வாறு அறவே நோய் இல்லாதவாறு குணமளிப்பாயாக, ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா அறவே நோய் இல்லாதவாறு குணமளிப்பாயாக என்ற இந்த துவா. இது புகாரில் 5742 செய்தியாக வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதை ரிவாய்ச், அனஸ் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு 10 வருடங்கள் பணிவிடை செய்த நபித்தோழர். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி பார்த்த வார்த்தைகளுக்கு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்டாங்கன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு துவான்னு பாருங்க இந்த துவா. சரி, அடுத்து நாம் இதில் பார்ப்போம். இந்த துவாவும் இவ்வாறு ரசூலுல்லாஹ் ஓதி பார்ப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஓதி பார்ப்பவர்களாக இருந்தார்கள். என்ன, இம்ஸஹில் பஅஸ ரப்பன் நாஸ் பியதிக ஷிஃபா லா காஷிஃப லஹு இல்லா அன்த், மக்களை இரட்சிப்பவனே, துன்பத்தை துடைப்பாயாக. துன்பத்தை, ரப்பன் நாஸ்னா மக்களின் ரப்பே, இம்ஸஹில் பஅஸனா துன்பத்தை துடைப்பாயாக, பியதிக ஷிஃபா நிவாரணம் உன் கையில் தான் இருக்கிறது, நிவாரணம் உன் கையில் தான் உள்ளது, லா காஷிஃப லஹு இல்லா அன்த் உன்னை தவிர துன்பத்தை நீக்குவோர் வேறு எவரும் இல்லை என்ற அழகான வார்த்தைகள். இதை ஓதலாம். இவ்வாறு ரசூலுல்லாஹ் ஓதி பார்ப்பவங்களா இருந்தாங்க. இம்ஸஹில் பஅஸ ரப்பன் நாஸி பியதிக ஷிஃபா லா காஷிஃப லஹு இல்லா அன்த். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரில 5744வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து நாங்கள் வருவோம். இது வலி உள்ள இடத்தில் ஒருவர் கை வைத்து ஓதும் துவா. ஒரு இடத்தில் அவர் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் வலி வந்து விட்டால் வலி ஏற்பட்ட இடத்தில் கை வைத்து ஓதக்கூடிய துவா. பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ். அடுத்து என்ன, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, நான் அல்லாஹ்விடம் அவனது ஆற்றலை முன்வைத்து
நான் தற்போது உணர்கின்ற தீமையிலிருந்தும் எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என நான் அஞ்சுகின்ற தீமையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன். அவுது பில்லாஹ்னு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வகுதரத்திஹி, அப்ப அவனது அந்த ஆற்றல் மூலம், அவனது ஆற்றலை முன்வைத்து, மின் ஷர்ரி மா அஜிது, நான் உணரக்கூடிய அந்த வேதனைகள், நான் உணர்கின்ற அந்த வேதனைகள், அந்த தீமையில், அதே போன்று உஹாதிர், அவ்வாறான என்ன வேதனைகள் எனக்கு ஏற்படலாம் என்ற அமைப்பில் உள்ளவைகள், இவையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றது முதல் எனது உடலில் இவ்வாறு ஒரு வலி ஏற்பட்டுள்ளது என்று நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிட்ட போது அவர்கள் இவ்வாறு எனக்கு கற்றுத்தந்தார்கள், அந்த வலி உள்ள இடத்தில் கை வைத்து ஓதுமாறு கற்றுத்தந்தார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல 4430வது செய்தியாக இது இடம்பெறக்கூடிய செய்தி. அடுத்து நாம் வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயுற்றவர்களுக்கு இவ்வாறும் ஓதி பார்ப்பவர்களாக இருந்தாங்க. எப்படி? பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்வா சகீமுனா பிஇذனி ரப்பினா. பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால். துர்பத்து அர்தினா, துர்பத்து அர்தினா எமது மண், துர்பத்து அர்தினா எமது பூமியின் மண். பிரீகதி பஅதினா, எங்கள் சிலரின் உமிழ் நீரோடு அது கலந்து விடுகின்ற போது, யுஷ்வா சகீமுனா, எமக்கு என்ன அந்த குணம் கிடைக்கிறது, குணப்படுத்தப்படும். பிஇذனி ரப்பினா, எமது ரப்புடைய அனுமதியோடு, எமது ரப்பின் இறைவனின் அனுமதியோடு எங்களின் நோயுற்ற இருப்பவரை அது குணப்படுத்தும் என்று இந்த துவா. பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்வா சகீமுனா பிஇذனி ரப்பினா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 5745வது செய்தி. அடுத்து வருவோம். இதோடு தொடரப்பட்ட மற்றொரு செய்தியை பாருங்க. முஸ்லிம்ல 4417 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாரேனும் ஒரு மனிதருக்கு ஒரு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அல்லது கொப்புளமோ காயமோ ஏற்பட்டால் தமது ஆட்காட்டி விரலை பூமியில் வைத்து மண்ணை தொட்டு விட்டு அதை உயர்த்தி எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ்வின் பெயரால் எங்களின் சிலரது உமிழ் நீரோடு எமது இந்த பூமியின் மண் இணைந்தால் அது எங்களின் இறைவனின் ஆணையின் பேரில் எங்களுக்கு நோயுற்று இருப்பவரை குணப்படுத்தும். அதே துவா தான். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்வா சகீமுனா பிஇذனி ரப்பினா. அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா கூடுதலான விவரமாக என்ன வருது? அந்த முறை. ஒரு மனிதருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டால் அல்லது கொப்புளமோ காயம் ஏற்பட்டால் தமது ஆட்காட்டி விரலை பூமியில் வைத்து மண்ணை தொட்டு விட்டு அதை உயர்த்தி ஓதுவார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய உமிழ் நீர் என்பது அது பரக்கத்துக்குரியது. ஆனா இந்த முறையை வந்து ஒரு இதே முறையை என்ன முன்மாதிரியாக கொண்டு செயல்படலாம். எப்படி? அவர் வந்து தனது ஆட்காட்டி விரலை பூமியில வைத்து மண்ணை தொட்டு விட்டு அதை உயர்த்தி, சில ரிவாயத்தில் அந்த எச்சில வந்து அந்த இதே ஹதீஸ்ல இதில் வார மாதிரி எமது உமிழ் நீரோடு கலப்பதுன்றதை வச்சு என்ன செய்வது? அதுல உமிழ் நீரை எடுத்து அதுக்கப்புறம் பூமியில விரலை வைத்து ஓதுவது, இந்த துவாவை ஓதுவது என்பதை அறிஞர்கள் இதிலே விளக்கமாக சொல்வார்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்வா சகீமுனா பிஇذனி ரப்பினா. இது முஸ்லிம்ல 4417வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம் நோய் நிவாரணத்துக்காக ஓத வேண்டியவைகள்ல. இது நாங்க தெரியும், ஒரு நோயாளி நோய் விசாரிக்கும் போது ஓத வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு துவா, அதாவது விசேஷமாக ஓதி பார்க்கக்கூடிய அமைப்புல. பிஸ்மில்லாஹி யுப்ரீக வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வஷர்ரி குல்லி தி ஐன். அல்லாஹ்வின் பெயரால் ஓதி பார்க்கிறேன். அல்லாஹ்வின் பெயரால் பிஸ்மில்லாஹி யுப்ரீக், அல்லாஹ்வின் பெயரால் ஓதி பார்க்கிறேன், அவன் உங்களுக்கு குணமளிப்பானாக. யுப்ரீக் அவன் உங்களுக்கு குணமளிப்பானாக. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயரால் ஓதி பார்க்கிறேன், அதன நியத். பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் ஓதி பார்க்கிறேன், யுப்ரீக் அவன் உங்களுக்கு குணமளிப்பானாக. வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக், அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு என்ன குணமளிப்பானாக, நிவாரணம் அளிப்பானாக. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படும் தீமையிலிருந்தும். வஷர்ரி குல்லி தி ஐனின், கண்ணேர் உள்ள ஒவ்வொருவரின் தீமையிலிருந்தும் காப்பானாக என்ற இந்த துவா ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 4402வது செய்தி. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு ஓதி பார்ப்பார்கள் என்றதான் இந்த செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வாறு ஓதி பார்ப்பாங்க என்று வரக்கூடிய செய்தி. அப்ப இது வந்து நாங்கள் மரணம் விட்டு நம்மில் யாராவது நோய்வாய்ப்படும் போது அழகான ஒரு துவா, அவர்களுக்கு நாம் ஓதி பார்ப்பதற்கு ஒரு அழகிய ஒரு அற்புதமான ஒரு துவா. பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வஷர்ரி குல்லி தி ஐன்
நமது வீடுகளில் நமது குடும்பத்தில் ஒவ்வொரு நோய் வாய்ப்படும் போது இந்த துவா நாங்கள் அழகாக என்ன செய்யலாம், அவர்களுக்காக ஓதலாம் என்ற ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது. அடுத்து இதில் இன்னும் ஒரு ரிவாயத்தை நாங்கள் பார்ப்போம். இதில் இன்னும் ஒரு ரிவாயத்து இருக்கிறது. அந்த ரிவாயத்தில் வார்த்தைகள் மாற்றமாக வரும். எப்படி வருது? பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யூதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்வீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். அப்போ இதுவும் இது எப்படி வருது ரிவாயத்து? ரசூலுல்லாஹி அவர்கள் நோயுற்றிருந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரிடம், முஹம்மதே உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்போது மேலுள்ள இந்த துவாவை ஓதினாங்க என்று வருகிறது. முஸ்லிம்ல 4403 செய்தி. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யூதீக், உமக்கு தொல்லை தரும் அனைத்திலிருந்தும். மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், அதாவது ஒவ்வொரு நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டும், அதாவது ஒவ்வொரு நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டும். மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், ஒவ்வொரு நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டும், தீங்கை விட்டும். அவ் ஐனி ஹாசிதின், அல்லது கண்களின் அந்த தீமை, பொறாமைக்காரனுடைய கண்களின் தீங்கிலிருந்து, பொறாமைக்காரன் கண்களின் தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவானாக. பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹ்வின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் என்று இப்படி ஓதுவார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி என்ன செய்யறாங்க, அவங்க நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க, இப்படி ஓதி இருக்கிறாங்க என்ற செய்திகள். அப்ப என்ன, அந்த மனித தன்மை, ஒரு மனிதன் எவ்வாறு நோய் உருவானோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நோயுற்றார்கள். அப்போ அந்த நோயின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு இவ்வாறு ஓதி பார்த்தாங்கன்ற செய்திகள். அப்போ எனவே அந்த மனித தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இன்று வந்து சிலர் என்ன செய்யறாங்க, தங்களை ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லி தங்களை என்னமோ மனித தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் போன்று காட்டி மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் இதில் நல்ல தெளிவான மறுப்பு இருக்கிறது. பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யூதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்வீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இது அழகான துவாக்கள். அதாவது நாங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கும் போது இதெல்லாம் அற்புதமான வார்த்தைகள். இதை விட ஒரு பொக்கிஷம் அந்த ஒரு நோயாளிக்கு இதை விட ஒன்று கிடையாது. ஆனால் எத்தனை பேர் இதை மரணமிட்டு இவற்றை ஓதி வருகிறார்கள் என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது. அப்போ எனவே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய நோய் நிவாரணிக்கான துவாக்கள்ல ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கும் போது ஓதக்கூடிய துவா. அடுத்து நாங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கின்ற போது ஓதக்கூடியவைகள்ல லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இது நிவாரணத்துக்குரிய துவாக்கள் தான். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். சிலரை பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் உட்காந்து பேசினாலும் இந்த மாதிரி அவங்க சுன்னாலிருந்து படிக்காத காரணத்தால இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்பட வேண்டாம், இறைவன் நாடினால் இது உங்கள் பாவத்தை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்திவிடும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 3616 செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தியில் அழகான ஒரு வரலாறு, ஒரு நிகழ்வு இருக்கிறது. இந்த செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயுற்றிருந்த ஒரு கிராமவாசியிடம் அவரை நலம் விசாரிக்க சென்றார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு பணிவோடு உள்ள ஒரு தலைவர் நோயாளிகள் நோய் விசாரிப்பதை எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கிராமவாசிய நோயுற்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை நோய் விசாரிக்க சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியிடம் நலம் விசாரிக்க சென்றால், கவலைப்பட வேண்டாம், இறைவன் நாடினால் இது உங்களது பாவங்களை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்தி விடும் என்று கூறுவார்கள். ஏன்னா இந்த ஆறுதல் வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்கடா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் மிக்கது. அப்போது அவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு சொன்ன போது அவர் சொல்கிறார், நான் தூய்மை பெற்று விடுவேனா? முடியாது. இதுவோ வயது முதிர்ந்த பெரியவரை பீடிக்கிற ஒரு சூடாக கொதிக்கிற காய்ச்சல், அது அவரை மன்னரைகளை சந்திக்க வைக்கும் என்று கூறுகிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் அது அப்படியே நடக்கட்டும் என்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு நோயாளி அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு குணத்தை தருவான் என்ற நம்பிக்கையோடு அவன் இருக்க வேண்டும். இப்படி நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. சொல்லுங்க எப்படி சொல்லுங்க, அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் என்றாங்க. பாருங்க, ஹதீஸ் நாங்கள் எப்படி படிக்கிறோம், ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். அப்போ நோயுடைய நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் தான் என்னை குணமளிப்பவன், எனக்கு ஆரோக்கியத்தை தருபவன், இவ்வளவு காலம் என்னை இவ்வாறு ஆரோக்கியத்தோடு வாழ வைத்தவன் அவன் தான் என்னை. அப்ப என்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கையை வைத்தவனாக ஒரு நோயாளி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் இதிலே விளங்குகிறோம். இந்த செய்தி புகாரில் 3616 செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, மாலையில் ஓத வேண்டிய துஆக்கள் நாங்கள் முன்னாலேயும் பார்த்தோம். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அப்போ இதை நாங்கள் முன்னாலேயும் ஹதீஸை படித்தோம்.
இந்த துவா அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அப்போ அந்த தேல் கொற்றி விட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை நீங்கள் ஓதி இருந்தால் அது உங்களை தீண்டி இருக்காது. அப்போ முன்கூட்டி நாங்கள் பாதுகாப்புக்காக இதை ஓதலாம். குறிப்பாக மாலை நேரத்தில் நாம் இதை ஓதிக்கொள்ளுதல். பொதுவாக படைப்பினங்களின் தீங்கை விட்டு என்று வரும்போது பொதுவாக இந்த துவாவை ஓதலாம் என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இது முஸ்லிம்ல 5248வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இது இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அதாவது அவ்வாறு தேல் தீண்டினாலும் அதனால பாதிப்பு ஏற்படாது என்பதையும் விளங்கலாம். அதையும் அறிஞர்கள் இதிலிருந்து விளங்குவார்கள். அவ்வாறு தீண்டி விட்டாலும் அதனால் பாதிப்பு வராது என்றும் ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். அடுத்த நறுமை சகோதரர்களே, நாம் இதில் வருவோம். இது நாங்கள் படித்த ஒரு துவா தான். இது நாங்கள் ஒரு முன்கூட்டி ஒரு பாதுகாப்புக்காக ஓதக்கூடியது. காலை மாலையில் நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கல்ல இந்த துவா வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك ان اغتال من تحتي. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஈருலகிலும். அதே போன்ற ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் எனது தீனிலும் எனது உலகத்திலும் எனது குடும்பத்தில் எனது செல்வத்தில் ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் கேட்கக்கூடியது. அதே போன்று எனது மானத்தை மறைப்பாயாக, அச்சத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, ஒரு அச்சமற்ற நிலையை உருவாக்குவாயாக. அதே போன்று எனக்கு முன்னால் எனக்கு பின்னால் வலது இடது மேல் கீழெல்லாம் பாதுகாப்புக்காக கேட்கக்கூடிய ஒரு துவா, ஒரு சிறந்த துவா. காலை மாலை நாங்கள் ஓத வேண்டிய துவாக்கள். இது நாங்கள் முன்கூட்டி நமக்கு ஒரு பாதுகாப்பை, அதே போன்று நாங்கள் ஒரு நோய் ஏற்பட்டாலும் இதை நாங்கள் ஓதுவதன் மூலம் இதில் நமக்கு ஆஃபியத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இருக்கிறது. அபூதாவுதில் 5076வது செய்தி, இப்னு மாஜாவில் 3871, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை நாங்கள் இந்த துவா நாங்கள் இதுக்கு முன்னால் பார்த்தோம். அப்போ இந்த அழகான துவா நாங்கள் காலை மாலை ஓதுவதற்கு துவா ஓத நாங்கள் மறக்கக்கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. அல்லாஹும்ம அஹ்ஃபظ்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பி அஸமதிக அன் உக்தால மின் தஹ்தி. அடுத்து நாங்கள் வருவோம். அதாவது வலி உள்ள இடத்தில் நாங்கள் இந்த துவா நாங்கள் என்ன செஞ்சோம், இதுக்கு முன்னால் பார்த்தோம். இந்த துவா நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் வருவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயினால் அவங்க மரணித்தார்களோ அந்த நோயின் போது குர்ஆனில் உள்ள பாதுகாப்பு கூறும் இறுதி 3 அத்தியாயங்களை ஓதி தம் உடல் மீதே ஊதிக்கொள்வார்கள். அவர்களுக்கு நோய் கடுமையான போது நான் அவற்றை ஓதி அவர்கள் மீது ஊதிக்கொண்டும் அவர்களின் கையின் சுபீட்சம் பரக்கத் கருதி அதை கொண்டே அவர்களின் மேனில் தடவி கொடுத்து கொண்டும் இருந்தேன். புகாரில் 5751வது செய்தி. அப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நோயின் போது அந்த குல் சூறாக்கள், குல் வல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த அத்தியாயங்களை என்ன செய்வாங்க, அவங்க ஓதி தங்கள் உடல் மீதே ஊதிக்கொள்வார்கள். அப்படி நேரடியாகவும் ஊதலாம். அதே மாதிரி இந்த ஹதீஸ் இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம், என்ன, கைகளில் ஊதி கைகளில் கைகளின் மூலம் தடவுவது. பாருங்க, அவங்களோட கை மீது அவங்களோட கையில் ஊதி, யார் ரசூலுல்லாஹ்வுடைய கைகளில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளில் ஊதி அதை என்ன செய்வாங்க, அவங்களோட உடலிலே தடவி விடுவாங்க. ஏன், அவங்களோட கையில் உள்ள பரக்கத்துக்காக. அப்போ இவ்வாறு செய்வது நோயின் போது ஓதலாம். என்னென்ன சூறாக்கள், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ். ஒருவர் தனக்கே ஊதிக்கொள்ளலாம். கைகளில் ஊதி கைகளால் தடவி கொள்ளலாம். ஒரு பிள்ளைகளுக்கு ஊதி விடலாம் இந்த அமைப்பில். அப்போ இது இது நிவாரணத்துக்காக உள்ள சூறாக்கள். இது புகாரில் 5751வது செய்தியாக இது இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நறுமை சகோதரர்களை நாம் வருவோம். முஸ்லிம்ல 4413வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டாரில் யாரேனும் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவருக்காக பாதுகாப்பு கோரும் அத்தியாயங்களை அல் முஅவ்விதாத் இதை ஊதுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோயில் இறந்து மரணித்தாங்களோ அந்த நோயின் போது நான் அவர்கள் மீது ஊதி அவர்களது கையாலே அவர்கள் மேல் நான் தடவி விட்டேன். ஏனென்னா அவர்களது கரம் எனது கரத்தை விட வளம் பரக்கத்து பொருந்தியது என்ற அடிப்படையில். அப்போ ரசூலுல்லாஹ் பாருங்க, ரசூலுல்லாஹ் தனக்கு மட்டும்
தனக்கு ஓதிக்கொண்டாங்கன்றது அங்கே இதுக்கு முன்னால் ஒரு ரிவாயத்தில் பார்த்தோம். இந்த ரிவாயத்தில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தம் வீட்டார்ல யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவங்க ரசூலுல்லாஹ் ஓதி என்ன செய்வாங்க, இதை ஓதி ஊதுவார்கள். பாருங்க, வீட்டாருக்குன்னு சொன்னா அப்போ ஓத தெரிந்தவங்களுக்கும் என்ன செய்யலாம், ஓதி ஊதலாம், சிறுவர்களுக்கு மட்டும் அல்ல என்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து ரசூலுல்லாஹ் ஓதும் போது அதில் உள்ள அவங்களுக்குரிய தனியான பரக்கத்து அதில் இருக்கிறது. ஆனால் இந்த முன்மாதிரியே என்ன செய்யலாம், சுன்னாவிலிருந்து நாங்கள் பார்க்குறோம். என்ன நோயில் இருக்கும் போது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், கஷ்டப்படுவார்கள். அப்படியான இடத்துல என்ன செய்யலாம், இந்த முஅவ்விதாத் அத்தியாயங்களை, முஅவ்விதாத் என்ன சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் தான், ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் சூரத்துல் இஹ்லாஸையும் அதோடு இணைத்து சொல்வார்கள், சூரத்துல் இஹ்லாஸையும் அதில் இணைத்து சொல்வார்கள். அப்போ இந்த அத்தியாயங்கள் என்ன செய்கிறது, ஓதி ஊதுவது என்ற வழிகாட்டல் முஸ்லிம்ல 4413வது செய்தியாக இது இடம்பெறுவதை பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் வருவோம். இதில் இந்த செய்தியை பாருங்க, புகாரில 5736வது செய்தி. இது பல ரிவாயத்துக்களாக வருது. புகாரில அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சிலர் ஒரு பயணத்தின் போது என்ன செய்யறாங்க, ஒரு அரபு குலத்தாரிடம் செல்கிறார்கள். அப்ப அவர்கள் இவங்களுக்கு என்ன செய்யல, விருந்தளிக்க முன் வரவில்லை. அங்க ஒரு விருந்தோம்பல் என்றது அன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த பண்பாக இருந்தது. என்ன செய்வாங்க, அனைவரும் விருந்து உபசரிப்பார்கள். அப்ப இவங்க அவங்க இவங்களுக்கு விருந்து அளிக்கவில்லை. அப்ப இந்த நிலையில் அந்த குலத்தாருடைய தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. அப்போது அவங்க என்ன செய்யறாங்க, இதற்கு உங்களிடம் ஏதாவது மருந்து உள்ளதா அல்லது ஓதி பார்ப்பவர் யாரும் இருக்கிறாரா என்று கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய அந்த தூதரின் தோழர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், நீங்கள் எங்களுக்கு விருந்தளிக்க முன் வரவில்லை, எனவே நீங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கூலியை தந்தாலே தவிர வெறுமனே நாங்கள் ஓதி பார்க்க மாட்டோம் என்று கூறினார்கள். உடனே நபித்தோழர்களுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு 30 ஆடுகள் கொண்ட ஒரு ஆட்டு மந்தையை கூலியாக நிர்ணயித்தார்கள். நபித்தோழர்கள் ஒருவர் எழுந்து சென்று குர்ஆனின் அன்னை என கருதப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதி என்ன செய்யறார், தம் எச்சிலை கூட்டி அந்த கடிப்பட்ட இடத்தில் அவர்கள் உமிழ்ந்தார்கள். அப்ப அதை ஓதி அந்த எச்சிலை உமிழ்ந்தார்கள். எச்சிலை என்ன செய்தாங்க, உமிழ்ந்தார்கள் வருது. உடனே அவர் வழி நீங்கி குணமடைந்தார். அவங்க பேசியபடி ஆடுகளையும் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்காத வரை நாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தமக்குள்ள அவங்க பேசிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு, அல் ஃபாத்திஹா ஓதி பார்க்க தகுந்த ஒரு அத்தியாயம் என்பதை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கூறிவிட்டு, அந்த ஆடுகள் இருந்து நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கும் அதில் ஒரு பங்கை கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரில் 5736வது செய்தி. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் அது ருக்கியா. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்குறாங்க, என்ன வார்த்தை கேட்குறாங்க, ஒமா அத்ராக மர் ருக்கியா, அது ருக்கியா என்று உங்களுக்கு எப்படி தெரியும், அது ஓதி பார்க்க தகுந்த என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்குறாங்க. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா அவ்வளோ முக்கியமான ஒரு அத்தியாயம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்வார்கள், நான் மக்காவில் இருக்கும்போது நான் அதிகம் இந்த அத்தியாயத்தை ஓதிதான் நான் அதன் மூலம் மிக பெரும் நன்மைகளை கண்டேன் என்று சொல்றாங்க, அவங்களோட நோய்களின் போது. அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த அத்தியாயம் இன்று நீங்க எடுத்து பாருங்க, யாராவது என்ன செய்யுது, இப்படி ஒரு தேள் கொட்டி விட்டால், ஏதாவது ஒரு விஷம் உள்ள ஒரு பிராணி கடித்து விட்டால் இப்படி யாராவது ஓதுறாங்களா இன்றைக்கு நினைச்சு பாருங்க. அதாவது இதுல மிக அடிப்படையானது நம்பிக்கை. இப்போ நாங்கள் இவ்வளவு பார்த்தோம், துவாக்கள், இது குர்ஆனுடைய அத்தியாயங்கள், இதெல்லாம் மிக அடிப்படையானது நம்பிக்கை. எந்த அளவு ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ் தான் எனக்கு குணமளிப்பவன், அவனை தவிர குணமளிப்பவன் வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு ஓதும் போதுதான் அவன் என்ன செய்வான், அதற்குரிய அந்த பிரதிபலனை அவன் கண்டுகொள்வான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு போதிய நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அதில் என்ன செய்யுது, அந்த உரிய தாக்கத்தை அது செலுத்துவது இல்லை என்ற நிலை. பாருங்க, சஹாபாக்களுடைய அந்த உயர்ந்த நம்பிக்கை பாருங்க, ஓதியுடன் அவங்க உடனே குணம் அடைகிறார், உடனே குணம் கிடைக்குது. வந்தாலும் அவங்க அந்த நம்பிக்கையோடு ஓதினார்கள். அந்த நம்பிக்கை மிக முக்கியமானது. இதுல இந்த பகுதியில நாங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே வருவோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு சிறுமியை பார்த்தாங்க. அவருடைய முகத்தில் ஒரு சிவப்பான ஒரு படர் தாமரை ஒன்று இருந்தது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவளுக்கு ஓதி பாருங்கள், ஏனெனில் இவள் மீது கண்ணேறு பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். இவளுக்கு ஓதி பாருங்கள், இவள் மீது கண்ணேறு பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். பாருங்க, அப்ப கண்ணேருக்கு ஓதி பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் இதுல என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, கண்ணேர் என்று உண்மையானது, அதற்காக ஓதி பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில புகாரில 5739,
உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்து நாங்கள் வருவோம். ஆயிஷா ரலியல்லாஹு கூறக்கூடிய செய்தி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணீரின் தீய விளைவுகளிலிருந்து விடுபட ஓதி பார்த்து கொள்ளும்படி கட்டளையிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், நீங்க ஓதி பார்த்து கொள்ளுங்கள், அந்த கண்ணீருடைய தீங்கிலிருந்து விடுபட நீங்க ஓதி பார்த்து கொள்ளும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினார்கள் என்ற செய்தி புகாரில் 5738 செய்தியாக இடம்பெறுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா இதுல நாங்க பார்க்கிறோம் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இமாம் திர்மிதியில பதிவாகக்கூடிய செய்தி. அதில் எப்படி வருது, பல்வேறு அவுராதுகளை கொண்டு இந்த ஜின் மனித கண் திருஷ்டிகளிலிருந்து கண்ணீரிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாதுகாப்பு வேண்டுவர்களாக இருந்தார்கள். பின் இந்த 2 குல்சூராக்கள் இறங்கியதும் இவ்விரண்டையும் எடுத்துக்கொண்டு ஏனையவற்றை விட்டு விட்டார்கள். எனவே இந்த குல்சூராக்கள் குல் அஸ்பு ரப்பில் ஃபலக் குல் அஸ்பு ரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களையும் கண்ணீருக்கு ஓதுவதற்காக நாங்கள் இதில் கண்ணீருக்கு ஓதுங்கன்னு ஹதீஸ்களை பொதுவாக பார்க்குறோம். எதை ஓதுறது என்றால் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ். அதே மாதிரி என்ன ஆரம்பத்தில் ஒரு துவா பார்த்தோம் புகாரில் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி பார்த்த அந்த துவால வரக்கூடிய வார்த்தைகளும் கண்ணீரிலிருந்து பாதுகாப்புக்கான வார்த்தைகள் அதில் இருக்கிறது. அதே போன்று இவ்வாறா இந்த துவாக்கள் இப்போ நாங்கள் இந்த பார்த்த இந்த துவாக்கள் என்ன செய்யலாம், ஓதலாம். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துவாவும் ஓதலாம். என படைப்பினங்களின் தீங்கை விட்டு பொதுவாக அதில் வருகிறது என்ற அடிப்படையில். அப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்கள் கண்ணீரு கந்திஷ்டி பாதிப்பிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக்கொள்வதற்கு மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு அழகிய வழிமுறை இந்த 2 குல்சூராக்கள். இதை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டாங்க என்பதை நாங்கள் பார்க்குறோம். இது திருமதி 1984, நசாயில் 5399, இன்னும் பல கிரந்தங்கள் இந்த செய்தி பதிவாகிறது. அடுத்த நறுமை சகோதரர்களே நாம் வருவோம். ரசூலுல்லாஹ் அவர்கள் பாம்பு கடிக்கு ஓதி பார்த்து கொள்ள இந்த ஹஸம் குடும்பத்தாருக்கு அனுமதி அளித்தார்கள். மேலும் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் அப்ப பாம்பு கடிக்காக ஓதி பார்த்து கொள்ள அனுமதி அளித்தாங்க. அனுமதி என்ன, அப்ப இதனுடைய அடிப்படை என்பது கூடாது என்று இருக்கிறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி வழங்கினாங்க. அதுக்கு அனுமதி வழங்கினாங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் ஓதி பார்க்கறதுக்குரிய நிறைய நிபந்தனைகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால் தான் ஓதி பார்ப்பது அனுமதிக்கப்பட்டது. அது தெரிந்த மொழியில் இருக்க வேண்டும், அரபு மொழியில் இருக்க வேண்டும், ஷிர்கான வார்த்தைகள் அதில் இருக்கக்கூடாது. அதே போன்று நம்பிக்கை என்பது ஓதக்கூடியவர் மேல் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தான் குணமளிப்பான் என்ற நம்பிக்கையில் ஓத வேண்டும் போன்ற பல விஷயங்கள் நாங்கள் என்ன செய்தோம், பார்த்தோம். அதே போன்று இதில் பாருங்க, இந்த செய்தியில அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, என் சகோதரர் ஜாஃபரின் மக்களுடைய உடல்களை நான் மெலிந்திருக்க காணுகிறேன். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் அந்த மூத்தா பொருள் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. என்ன செய்யறாங்க, சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அவங்க உடல்கள் நான் மெலிந்திருக்க காணுகிறேன், ஏன் அவங்க வறுமையில் வாடுகிறார்களா என்று கேட்கிறாங்க. அதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இல்லை, கண்ணேறு அவர்களை வேகமாக பாதிக்கிறது என்றாங்க. பார்த்தீங்களா, அப்போ கண்ணேறு சிலரை வேகமாக பாதிக்கும். அப்போ வேகமாக பாதிக்கும் போது அதுக்குரிய பாதுகாப்பை செய்ய வேண்டும். கண்ணேறு அவர்களை வேகமாக பாதிக்கிறது என்று கூறுகிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி அவர்கள் அவர்களுக்கு ஓதி பார்ப்பீராக என்று கூறினார்கள். நான் அவர்களிடம் ஒரு துவாவை எடுத்துரைத்தேன், அதே நீங்க ஓதி பாருங்கள் என்று கூறினார்கள் என்று வருகிறது. ஒரு துவாவை எடுத்துரைத்தேன், அந்த துவா என்னன்னு இதில் வரல. துவாக்கள் நாங்கள் மேலே உள்ள துவாக்கள் நாங்கள் என்ன செய்யலாம், நாம் ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துவாக்கள். இது முஸ்லிம்ல 4423 செய்தியாக இது என்ன செய்கிறது, இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் கண்ணேறு கந்திஷ்டிக்கு நாங்கள் ஓதி பார்க்கிற சம்பந்தம் வரக்கூடிய செய்திகள். அதே போன்று நீங்க எடுத்து பார்க்கலாம், அவுஃப் இப்னு மாலிக் அல் அஸ்ஜரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் அறியாமை காலத்தில் ஓதி பார்த்து வந்தோம். எனவே நபி அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் இது குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களிடம் நீங்கள் ஓதி பார்ப்பதை என்னிடம் சொல்லி காட்டுங்கள். இறைவனுக்கு இணைய கற்பிக்கும் வாசகம் இல்லையானால் ஓதி பார்த்தல் எந்த குற்றமும் இல்லை என்று சொல்றாங்க. ஷிர்க் இருக்கக்கூடாது. அதுதான் மிக அடிப்படையான நிபந்தனை. இது முஸ்லிம் 4427 செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்த நறுமை சகோதரர்களே நாம் வருவோம். இதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என் தாய் மாமன் ஒருவர் தேல் கடிக்காக ஓதி பார்த்து வந்தார். இந்நிலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்ப்பதற்கு தடை விதித்து விட்டார்கள். எனவே அவர் அல்லாஹ்வின் தூதரை தாங்கள் ஓதி பார்க்க வேண்டாம் என தடை செய்தீர்கள், நான் தேல் கடிக்காக ஓதி பார்த்து வருகிறேன் என்று கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவரால்
தம் சகோதரருக்கு பயனளிக்க முடிந்தால் அவ்வாறே செய்யட்டும் என்று கூறினார்கள் என்று சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்ற அடுத்த ரிவாயத்தில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அதை நீங்க ஓதி பார்க்கக்கூடிய வாசகங்களை சொல்லுங்கன்றாங்க. அந்த வாசகங்களை நீங்க சொல்லுங்க. அப்போது அந்த வாசகங்களை கூறுமாறு கேட்கிறாங்க. அந்த வாசகங்களை அவர் சொல்றாரு. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதில் நான் குறை எதுவும் காணவில்லை, இதில் நான் எந்த குறையும் காணவில்லை என்றாங்க. என்று சொல்லிவிட்டு உங்களில் ஒருவரால் தம் சகோதரருக்கு பயனளிக்க முடியுமானால் அவ்வாறே பயனளிக்கட்டும். இது முஸ்லிம் 4426, அதுக்கு அடுத்து 4425 ஆகிய எண்கள் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அப்ப எனவே இதில் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட சகோதரருக்கு ஒருவரால் பயனளிக்க முடிந்தால் பயனளிக்கட்டும் என்று சொல்றாங்க. பயனளிக்கட்டும் என்று சொல்றாங்க. எனவே ஆனால் இதில் மிக முக்கியமானது என்ன, ஓதி பார்க்கக்கூடிய வாசகங்கள் என்பது என்ன, அங்கு ஷிர்க் இருக்கக்கூடாது, இஸ்லாமிய அடிப்படைகளை தகர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டவைகளாக அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகள் நாங்கள் இதில் பார்க்கிறோம். அப்போ எனவே இது நாங்கள் இதுக்கு சம்பந்தமாக வரக்கூடிய பொதுவான சில அடிப்படைகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் வருவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்வத் இப்னு யஸீத் அன்-நஹை ரஹிமஹுல்லாஹ் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இந்த விஷக்கடிக்கு ஓதி பார்ப்பது குறித்து கேட்குறாங்க. அப்போது ஆயிஷா என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷ உயிரினத்தின் கடியிலிருந்தும் நிவாரணம் பெற்றிட ஓதி பார்ப்பதற்கு அனுமதி அளித்தார்கள் என்று சொல்றாங்க. இது புகாரில் 5741. அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் பார்க்கலாம், ஓதி பார்த்தல் குறித்து கூறியதாவது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, விஷக்கடி அதே போன்று சின்னம்மை கண்ணீர் ஆகியவற்றுக்காக ஓதி பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்ல 4420 செய்தி. இப்போ நாங்கள் இதில் பொதுவாக அறிந்து கொள்ள அடிப்படை என்னன்னா, இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டு இருந்தால் அந்த அனுமதி இருக்கிறது என்பதுதான். அது மீறப்படும் போது அது அங்கே தடை ஏற்பட்டு விடும். அவ்வாறு ஓதி பார்க்கக்கூடாது மார்க்கத்தில். அடுத்ததாக நாங்கள் வருவோம். அதாவது இது சூனியம். இப்போ சூனியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது சூனியத்தில் இப்போ ஆயிஷா தான் அறியக்கூடிய இந்த செய்தி புகாரில் 5763 செய்தியாக இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹ் லபீத் பின் ஆசம் என்ற ஒரு சூனியம் வைத்தான். ரசூலுல்லாஹ் இதுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விட்ட தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள், என் மீது கவனம் செலுத்தாமல். அந்த ரசூலுல்லாஹ் சூனியம் வைக்கப்பட்ட நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, தாம் செய்து தராத ஒன்றை தாம் செய்து கொண்டிருந்ததாக பெருமையூட்டப்பட்டார்கள். இறுதியில் அவர்கள் ஒரு நாள் அல்லது ஒரு இரவு என்னிடம் வந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தொடர்ந்து என்னிடம் கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து துஆவில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப இங்கே துஆ பிரார்த்தனை என்பது ஒரு நோயாளி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த முன்மாதிரி நாங்கள் இதில் பார்க்கிறோம். இது புகாரில் 5763 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி நாம் இதில் பார்க்கிறோம். அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, அதே போன்று வரக்கூடிய மற்றொரு செய்தி புகாரில் 5766. அதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு விஷயம் தெரியுமா, நான் எந்த விஷயத்தில் தெளிவளிக்கும்படி அல்லாஹ்விடம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேனோ அதில் அல்லாஹ் எனக்கு தெளிவை தந்து விட்டான் என்று சொல்றாங்க. அப்ப எனவே ஒருவர் அல்லாஹ்வை தான் முன்னோக்க வேண்டும், அல்லாஹ்விடம் தான் பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வழிகாட்டலை நாம் இந்த செய்திகளின் மூலமாக நாம் விளங்குகிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, ஒருவர் நோய்வாய்ப்படும் போது அவர் ரப்பை அல்லாஹ்வை தான் முன்னோக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இதுல மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் பக்ரா, ஆல் இம்ரான் என்ற அத்தியாயங்கள். இந்த 2 அத்தியாயங்களும் சிறப்புக்குரியவைகள், நாளை மறுமையில் மேகம் போன்று நிழலிடக்கூடியவைகள். ஆனா பக்ராவை பற்றி ரசூலுல்லாஹ் குறித்து சொல்றாங்க பாருங்க. சூரத்துல் பக்ராவை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் பக்ரா அத்தியாயத்தை நீங்க ஓதி வாருங்கள், அது என்ன செய்யும், ஃபைன் அஹ்தஹா பரக்கா, அதை நீங்க எடுத்துக்கொள்வது பற்றி பிடித்துக் கொள்வது பரக்கத், வதர்கஹா ஹஸ்ரா, அதை கைவிடுவது இழப்பை தரும், வலா தஸ்ததீஉல் பத்லா. அதே போன்று என்ன சொல்றாங்க, இந்த அத்தியாயம் முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள். இந்த அத்தியாயத்துக்கு முன்னால சூனியக்காரர்கள் செயல் இழந்து போவார்கள்ன்றாங்க. ஏன்னா அந்த அத்தியாயத்தில் தான் ஆயத்துல் குர்சி இருக்கிறது பாருங்க. குர்ஆனுடைய மகத்தான வசனம் ஆயத்துல் குர்சி, அது இருக்கிற சூரத்துல் பக்ரால. அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள், அதை ஒரு இரவில் ஓதினால் அந்த இரவுக்கே அது போதுமானது. அந்த வசனங்கள் ஒருவர் வீட்டில் ஓதினால் 3 இரவுகளுக்கு ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்க மாட்டான். சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்ப சுப்ஹானல்லாஹ், இப்படியான சிறப்புகளை கொண்ட ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா என்பது சூனியக்காரர்களை தவிடுபொடியாக்கிவிடும், செயலுக்கு செய்துவிடும் என்ற அளவுக்கு உள்ள ஒரு அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. அப்ப நாங்கள் இந்த அத்தியாயம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாயம், விளங்க வேண்டிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்துடைய செய்திகளை விளங்க வேண்டும், அந்த அத்தியாயத்தை அதிகம் ஓத வேண்டும், அதை மரணமிட வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற நபித்தோழர்கள் 10 வருடங்கள் எடுத்துக்கொண்டார்கள் இந்த அத்தியாயத்தை மரணமிடுவதற்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த அத்தியாயத்துடைய
அந்த அத்தியாயத்துடைய உள்ளடக்கத்தில் அவ்வளோ கவனம் செலுத்தினாங்க. அவங்களுக்கு ஏன் அவ்வளோ காலம் தேவைப்பட்டதுன்னா அதில் உள்ள செய்திகள் அவங்க உள்வாங்குவதற்கு அவங்களுக்கு அவ்வளோ காலம் தேவைப்பட்டது, அவ்வளோ விளங்கி அதை மரணமிட்டார்கள் என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ நாங்கள் இன்றைய பாடத்தில் என்ன செய்தோம், இந்த நோய் நிவாரணிக்காக ஓதக்கூடிய இந்த துவாக்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அவர் ஒரு பறவை குஞ்சை போன்று அப்படி பலவீனமுற்று கிடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நீங்கள் துவா கேட்டீங்களான்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றார், நான் அல்லாஹ்விடம் கேட்டேன், நீ என்னை அதாவது மறுமையிலே துன்புறுத்துவதாக இருந்தால், மறுமையில் என்னை சோதிப்பதாக இருந்தால் அதை நீ இந்த உலகத்தில் எனக்கு தந்துவிடு என்று கேட்டேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ், அதை நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் எவ்வாறு கேட்க வேண்டும் என்றால், அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்று கேளுங்கள். அப்போ ஒரு நோயாளிக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்கணும். ஒரு நோயாளிக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இந்த துவாவை நீங்கள் கேளுங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். நான் அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் இந்த துவாவை கேளுங்க நோயின் போது. அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்று கேளுங்கள். இதுவும் நான் சொல்லக்கூடிய துவாவும் ஆதாரப்பூர்வமான செய்தி. எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ நாங்கள் இன்றைய இந்த வகுப்பில் நாம் என்ன செய்தோம், முழுமையாக இந்த நோய் நிவாரணத்துக்காக ஓத வேண்டிய துவாக்களை நாம் அதனுடைய தொகுப்பை நாம் இன்றைய பாடத்தில் பார்த்தோம். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் மிக அடிப்படையான விஷயம் என்னவென்றால், அதாவது முழுமையான நம்பிக்கை வர வேண்டும். இந்த துவாக்கள் நான் ஓதும் போதும், குர்ஆனை ஓதும் போதும் குணமளிப்பவன் அல்லாஹ். நாங்கள் எப்படி இந்த உலகியல் மருத்துவத்தில் ஒருத்தன் நம்பிக்கை வச்சு அந்த மருத்துவத்தை செய்கிறானோ, இவைகளெல்லாம் காரணிகள் என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் காரணி. அல்லாஹ் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு அல்லாஹ் வைத்துள்ள காரணிகள். குணமளிப்பவன் அல்லாஹ் என்ற உறுதியான நம்பிக்கை வர வேண்டும். அப்போ எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், அந்த நம்பிக்கை வரும்போது நாங்கள் பார்க்குறோம் நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் அவங்க குணமடைந்தாங்க, அந்த அல்லாஹ் மீது அவங்க வைத்திருந்த நம்பிக்கையின் மூலம். எனவே நாங்கள் இந்த துவாக்களை ஓதுவதாக இருந்தாலும், குர்ஆனுடைய அத்தியாயங்களை ஓதுவதாக இருந்தாலும், முழுமையான நம்பிக்கையோடு அல்லாஹ் நிச்சயமாக குணமளிப்பவன் என்ற நம்பிக்கையோடு நாம் ஓத வேண்டும். அந்த நம்பிக்கைக்குத்தான் அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடம் அதற்குரிய பெருபேறுகள் நாம் பெற்றுக்கொள்ளலாம், அந்த நோய்க்குரிய நிவாரணம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் தவறான வழிகளுக்கு சென்று விடக்கூடாது. ஷிர்கான வழிகள், மார்க்கம் தடுத்த வழிகளில் போய் நாங்கள் நிவாரணம் தேடக்கூடிய முறைகள், அதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. அவ்வாறான வழிகளை நாம் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், நாம் விலகி கொள்ள வேண்டும் என்று கூறி, இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாம் இஸ்லாம் கூறும் நபி வழியில் சில மருத்துவ முறைகள், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த நபி வழியில் சில மருத்துவ முறைகள் என்று வரக்கூடிய செய்திகளை நாங்கள் நாளைய வகுப்பில் அந்த தொகுப்பை பார்ப்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.